நாம் ஹெல்த்தியான ஈஸி டேஸ்டி பம்ப்கின் ஜூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். என்னென்னா, நம்மளோட சேனல் பேரை வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனேராஸ் பாக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கிறோம். நம்மளோட சேனல் வந்து குக்கிங் மட்டும் இல்லை, யோகா, ஹெல்த் டிப்ஸ், அபாக்கஸ், வேதிக் மேத்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அதனால் எல்லாமே சேர்ந்து வர மாதிரியான ஒரு நேமை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க இப்போ நாம் நம்மளோட பம்ப்கின் ஜூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்காக வீடியோவுக்கு போகலாம். இப்போது நான் ஒரு துண்டு பூசணிக்காவை எடுத்துருக்கிறேன். இந்த அளவு எடுத்தோம்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு புளிப்பு இல்லாத கெட்டி தயிரை எடுத்துக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். அப்புறம் வந்து ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து இனிப்புக்காக நான் டேட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு டேட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை, வெல்லம் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். இங்கே எடுக்கிற பூசணிக்காயில் இருக்கிற இனிப்பை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஸ்வீட்னர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நாம் வந்து இதை அப்படியே பச்சையாகவே பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பூசணிக்காவையும் டேட்ஸையும் சேர்த்து குக் பண்ண போகிறோம். நம்ம வந்து அதோட வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து இது குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் ஓவனில் வச்சுருந்தேன், அதனால் ஒரு 3 மினிட்ஸ் தான் வச்சேன். இப்போ கடாயில் அப்படின்னா ஒரு 5 மினிட் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், அந்த பச்சை வாசம் போனால் போதும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம இது கூட வந்து 1/4 கப்பு தயிர், கூடவே அந்த இஞ்சி சின்னதாக நறுக்குனதையும் சேர்த்து போடுறேன். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு, ரொம்ப நிறைய போட வேண்டாம், ஒரு வேளை பிளேடு கொஞ்சம் இதாகும். அதனால் கரெக்டான ஒரு அளவுக்கு, தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மிக்சியில் அடித்து அப்புறம் வடிகட்டி எடுத்துருக்கிறேன். நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். டைல்யூட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வேறு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட பூசணிக்காய்க்கு வந்து அவ்வளோவா இனிப்பு இல்லை, அதனால் வந்து நான் சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து என்ன நான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட போகிறேன். என்னென்னா மிக்சியில் போட்டு அரைச்சிருந்துருக்கணும், நான் அதை அப்போ மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதுவே வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே கிடச்சிருக்கு. ஒரு 700 ml அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ தேவைன்னா இன்னும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து சப்ஜா விதைகளை ஊற வச்சு அப்படி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது, பார்க்குறதுக்கும் நல்லது. இப்போ என்கிட்ட இல்லை, நான் அது போடலை. இப்போது வந்து நம்மளோட சேனல் வந்து மனேராஸ் பாக்ஸ்னு நீங்கள் இப்போ டைரெக்டாக யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா, நமக்கு எப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் 100+ ஆகுறாங்க, வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகுறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த சேனல் நேம் நம்ம யூடியூப்பில் டைரெக்டாக சர்ச் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். மற்றபடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சாதாரண எப்போ வர்ற மாதிரியே வந்துடும். இருந்தாலும் இப்போ நீங்கள் எந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக நானும் உங்களுக்கு வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணும்போது லிங்கை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.